வணக்கம். நான் உங்கள் ஜேகே. இந்தியாவில் இதே போன்ற ஜூன் 25ஆம் தேதி 1975ஆம் ஆண்டு திருமதி இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது ஒரு நெருக்கடி நிலையை எமர்ஜென்சியை அறிவிக்கிறாங்க. இந்த எமர்ஜென்சி கிட்டத்தட்ட 21 மாதம் நீடித்து இந்திரா காந்தி அவங்களுடைய ஆலோசனைகள் பேரில் அப்போதைய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி தான் அதை அரசியலமைப்பு சட்டம் 352 படி அவர் அந்த எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாரு. இந்த எமர்ஜென்சி டைமில் மொரார்ஜி தேசாய், ஜெயபிரகாஷ் நாராயணன் பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இந்த எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் திமுக கவர்மெண்ட் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுச்சு. இந்த எமர்ஜென்சி இந்திய வரலாற்றில் ஒரு கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுது. பட் இந்த எமர்ஜென்சி ஏன் இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்திரா காந்தியோட அந்த தேர்தல் வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவித்த அடுத்த நொடி தான், அதுக்கு தொடர்ச்சியாக தான் இந்த எமர்ஜென்சியை இந்திரா காந்தி அறிமுகப்படுத்தினாங்க. இப்போது நான் இந்த எமர்ஜென்சி சம்மந்தமாக பேசுகிற இந்த இடம் கான்ஸ்டியூஷன் கிளப் ஆஃப் இந்தியா, அதாவது பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் அந்த பில்டிங் இருக்குது. நான் இதில் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.